அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சுக்கிரன் வலு பெற்றால் என்ன நடக்கும், சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். முதல்ல சுக்கிரன் வலுவை பத்தி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலையை பத்தி பார்த்துடலாம். ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்களை எப்படி அணுகலாம், இந்த ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ், சுகபோக வாழ்க்கை இதையெல்லாம் எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்க வரலாம். ஓகே, இப்போ சுக்கிரன் வலு பெற்றால் அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி உச்சம் திக்பலமாகி லக்னம் லக்னாதிபதியோட சம்பந்தப்படணும் அல்லது தசாபதியோட சம்பந்தப்படணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனோட கர்ம பதிவுகள், மரபணு ஜோதிட முறையில சுக்கிரனோட கர்ம பதிவுகள் இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா சுக்கிரன் வலு பெற்ற ஜாதகம்னு எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரன் வலுவா இருக்கு அப்படின்னா சுக்கிரன் சார்ந்த அந்த சுகபோகம், லவ், பெண்கள், ரிலேஷன்ஷிப்பு, என்ஜாய்மெண்ட், காதல், காமம் இந்த மாதிரி நிறைய ஈடுபட்டிருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். கடந்த காலங்கள்ல அதோட கண்டென்ட் ரொம்ப உச்சமா இருந்திருக்கு. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ அந்த ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நிறைய பார்த்திருக்காங்க, நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்க மேஜரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா சுக்கிரன் உச்சமானவங்களுக்கு அந்த காதல், காமம், லௌகீகம், சுகபோக வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாமே ஒரு மெத்தனம், ஒரு கண்டுக்காத தன்மை, ஒரு கேர்லெஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் உச்சமானவங்க நிறைய பேரு மேரேஜ் ஆகாம இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல சரியில்லாம, சரியா புரிஞ்சுக்காம சில பிரச்சனைகளோடயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ சுக்கிரன் உச்சமானவங்களுக்கு அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஆர்வத்தை தூண்டாது. சுத்தமா ஆர்வமே இருக்காது, சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு தேவைப்படும் போது, அவங்களுக்கு உணர்ச்சி பொங்கும் போது அதுல சிறப்பா ஆழமா ஈடுபடுவாங்க. அதுல எல்லாம் எந்த குறையும் இருக்காது. அதுக்காக சுக்கிரன் உச்சமானவங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல எதுலையுமே சிறப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த நேரங்கள்ல அந்த தேவை இருக்கும்போது சிறப்பா சூப்பரா ஈடுபடுவாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா பொதுவா ஒரு நடைமுறை வாழ்க்கையில, பொது ஜன வாழ்க்கை முறையில கௌரவம் இப்படியெல்லாம் மற்ற ஃபேக்டர் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது இந்த லௌகீகம், ரிலேஷன்ஷிப்பு, காதல், காமம் அப்படிங்கிற விஷயத்த பெருசா கண்டுக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தன் ஈகோவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறது தான் இங்க சொல்ல வர்றது. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஈகோவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தோரணை இந்த சுக்கிரன் உச்சமானவங்களுக்கும் உண்டு. இது சுக்கிரன் உச்சமானவங்களுக்கு மட்டும் கிடையாது, சந்திரன் உச்சமானவங்களுக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் இந்த மாதிரியான கேரக்டர் வெளிப்படும். இப்போ சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். பாதிப்பு அப்படின்னாலே நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், ராகுகளோட நெருங்கிய தொடர்பு அல்லது எதிரி கிரகங்களோட நெருங்கிய தொடர்பு. இப்படி இருந்து லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கணும் அல்லது தசாபுத்தியா வரணும். இப்படி இருந்தாதான் சுக்கிரன் பாதிப்பு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்படி இருக்கவங்களுக்கு எப்படியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை, அந்த லவ் எமோஷனை சரியா ஹேண்டில் பண்ண தெரியாது, சொதப்பிடுவாங்க, குழப்புவாங்க. அதுலயே அவங்களோட முட்டாள்தனங்கள் நிறைய வெளிப்படும். உதாரணத்துக்கு, என் கூட இவ்வளவு நேரம் பேசணும், என் கூட மட்டும்தான் பேசணும், என்னோட ஃபீலிங்ஸுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்ப பார்த்தாலும் என் கூடயே உறவாடிட்டு இருக்கணும், நான் செய்யற முட்டாள்தனத்தை ஏத்துக்கணும், அப்படித்தான் பண்ணுவேன், நான் வேற யார்கிட்ட போய் பண்றது, நீ தானே எனக்கு க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய முட்டாள்தனம், சொதப்பல்ஸ் எல்லாம் வெளிப்படும். ஒரு சண்டை அப்படின்னா அந்த எமோஷனு, சென்சிட்டிவ், பொசசிவ்லாம் ரொம்ப அதிகமா வெளிப்படும். ஸோ காதல், காமம், சுகபோகம், ரிலேஷன்ஷிப் இப்படியான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுல மெச்சூரிட்டியா இருக்காத தன்மை தான் இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா நடக்கும். அதுலயும் குறிப்பா கூட சனியோ அல்லது சந்திரனோ சம்பந்தப்பட்டு, அல்லது சனி பாதிக்கப்பட்டு, அல்லது சந்திரன் பாதிக்கப்பட்டு, அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரே புலம்பல், ஒரே லவ் ஸ்டேட்டஸ், லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ், லோன்லினஸ் ஸ்டேட்டஸ், ஒரே பொசசிவ் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி தான் ஒரே புலம்பலாதான் அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட ரெஸ்பான்ஸ், அவங்களோட பேச்சு எல்லாமே இருக்கும். அவங்களோட இன்செக்யூரிட்டி அந்த நீச்சத்தனத்தினால வெளிப்பட வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் ஏராளமான ஆப்ஷன்ஸை, மெட்டீரியல்ஸை, செயல்பாடுகளை, உயிர்களை படைச்சிருக்கு. நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம ஈடுபட வேண்டிய விஷயங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தோடையும் நம்ம கலந்து செயல்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த காதல் அப்படிங்கிற, காதல், காமம், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு மெச்சூர்டாக ட்ரை பண்ணும். ஒரு பன்மயத்தன்மையோட உணர்வுகளை அணுகுனீங்க அப்படின்னா உங்களோட அந்த லவ் ரிலேஷன்ஷிப் மெச்சூர்டாகி ஜென்யூனிட்டி வெளிப்படும். நான் இதை நினைக்கிறேன், இப்படி எதிர்பார்க்கிறேன், இதனாலதான் இதை பண்ணேன், ஆனாலும் நான் காத்திருக்கேன், ஆனாலும் உன் மேல அன்பு உண்டு,
இதுதான் என்னோட பாதை அப்படிங்கிற மாதிரி ஜெனியூனா மெச்சூர்டா நீங்க வெளிப்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா மெச்சூர்டாக வேண்டியது, பன்மையத்தன்மையோட எல்லாத்தையும் கலந்து செயல்பட வேண்டியது முக்கியமான பாயிண்ட். இதை பண்ணாலே இந்த நீச்சத்தன்மை பெருசா வெளிப்படாது, அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சிரும். நீங்க அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா நீங்க அப்படியான ஆளா மாறுங்க. சுதந்திரமான, ஃப்ரீடமான, மல்டி திங்ஸ் ட்ரை பண்ற ஒரு ஆளா மாறுங்க. ஒருவேளை உங்க பார்ட்னர் அப்படியேப்பட்ட ஆளா இருந்தா அவங்களுக்கான டைம், ஸ்பேஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அரவணைப்பு அதை கொடுத்து அப்படிப்பட்ட ஆளா நீங்க மாத்தணும். அப்படி அவங்க சொதப்புறாங்க, டாக்ஸிக்கா இருக்காங்க, பொசிட்டிவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வெறுத்தாலோ அவாய்ட் பண்ணாலோ அது இன்னும் அதிகமாக தான் ஆகும், பிரேக்கப்புக்கு தான் போய் முடியும். ஸோ அது பாசிட்டிவ் கிடையாது. அதே போல உங்களுக்கு சுக்கிரன் வலுத்து இருந்தா நீங்க அந்த லவ் ரிலேஷன்ஷிப், காதல், காமம், பெண்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல ரெஸ்பான்சிபிளா இருங்க. அந்தந்த வேலைக்கு, அந்தந்த பொறுப்புக்கு, அந்தந்த உறவுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ், கடமை, செயலை செஞ்சிடணும். அங்க போய் ஈகோவையோ கெத்தையோ சுயத்தையோ அதிகமா வெளிப்படுத்த கூடாது. நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும், கடமையை செய்யணும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை உங்க பார்ட்னர் அப்படியான நபரா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு சரியா உணர்த்துற மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரீடமோட ஜென்யூனா வாழ ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கே உங்க மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஏன்னா அவங்களோட ஈகோ அண்ட் செல்ஃபை விட உங்க செல்ஃப் ஹாப்பியா, ஃப்ரீடமா, அட்ராக்டிவா இருந்தாலே அங்க ஒரு கில்ட்டினஸ் வந்து உடனே உங்களை அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால நீங்க ஒரு ஃப்ரீடமான, ஹாப்பியான ஆளா வாழ ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை நோக்கி வந்துடுவாங்க. இது சுக்கிரனுக்கு மட்டும் இல்ல, சந்திரன், லக்னம், லக்னாதிபதி இது வளர்த்திருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்ப சொன்ன பலன்கள் எல்லாமே. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கு, அது எப்படி வெளிப்படும், எதையெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ், அது ஒரு ஆடியோ ரெக்கார்டா வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவா வேலை, தொழில், எக்கனாமிக் லைஃப், ஜெனரல் லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.